நீங்கள் ஒருவேளை உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா? கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வைட்டல் சைன்ஸ். உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு செல்லும் அனைத்து நோயாளிகளிலுமே முதலில் என்ன பரிசோதனை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டல் சைன்ஸை தான் பரிசோதனை செய்வாங்க. இந்த வைட்டல் சைன்ஸை அடிப்படையாக வச்சு தான் அவங்க உடல்நலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு என்னென்ன டெஸ்டெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டாக்டர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. வாங்க இன்னைக்கு அந்த வைட்டல் சைன்ஸை பற்றி பார்ப்போம். வைட்டல் சைன்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர், பல்ஸ் ரேட், ரெஸ்பிரேஷன் ரேட், பிளட் ப்ரெஷர், பெயின், இந்த 5ம் வருது. இந்த 5 வைட்டல் சைன்ஸை அடிப்படையாக கொண்டு தான் டாக்டர்கள் என்ன மருந்து கொடுக்கலாம் அல்லது அடுத்த கட்ட பரிசோதனை என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி டாக்டர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த வைட்டல் சைன்ஸ் ஆனது இந்த மாதிரி மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் குறைந்தது உங்கள் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும். வாங்க, இது நார்மல் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு வளர்ந்த அடல்ட்ஸ் நார்மலாக பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்லையும் செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ்லையும் இருக்கும். அடுத்தபடியாக பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த மனிதனுக்கு 72லிருந்து 80 பீட்ஸ் பர் மினிட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ரேட், அதாவது நுரையீரலின் சுவாசிக்கும் அளவு. இந்த அளவானது ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிடத்திற்கு குறைந்தது 12லிருந்து 20 பிரீத்ஸ் பர் மினிட் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் ஒரு வளர்ந்த மனிதனுக்கு 120/80 mmHg இருக்கும். அதாவது 120/80 mmHg இருக்கும். mmHgன்றது mm/Hg என்பது மெர்க்குரியோட குறியீடு. இந்த பிளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கும் கருவியில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி பயன்படுத்துகிறாரு, அதனால mmHgன்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா பெயின் வந்து நியூமெரிக்கல் ஸ்கேல் மற்றும் ஃபேசியல் ஸ்கேல், அதாவது முகபாவனைகளை வைத்தும் மற்றும் நியூமெரிக்கல் உங்களுக்கு வலி எந்த அளவில் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சியும் டாக்டர்கள் அளவிட பெறுகிறார்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சிறந்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.